Hi everyone, this is RV Charanya. தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் வெர்சஸ் தெருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு அப்படிங்கிற தலைப்புல நீயா நானால ஒரு ஷோ நடந்தது. இந்த ஷோல நாய் பிரியர்கள் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை முன் வச்சதுக்கு சோசியல் மீடியாவில் ஆதரவும் அதே சமயம் பயங்கர எதிர்ப்பும் கிளம்பியிருக்கு. அந்த ஷோல நாய் பிரியர்கள் பேசின முக்கியமான விஷயம்லாம் என்ன அப்படின்னா, நாய்க்கு உரிமை இல்லையா, உங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும், நைட்டு 11 மணிக்கு மேல நீங்க ஏன் வெளியில போறீங்க, நாயும் ஒரு உயிர் தானே, நாய்கள் இருந்தா திருடர்கள் வரமாட்டாங்க, இதை தாண்டி அவங்களால பேசவே முடியல. இதை தான் வேற வேற விதமா பேசினாங்க. நாய்க்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க 11 மணிக்கு மேல நீ ஏன் வெளியில போற அப்படின்னு கேட்கறாங்க. மனிதர்களோட உரிமையை அங்க கேள்வி ஆக்குறாங்க. நாய்கள் இருந்தா திருடர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாய்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில திருட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? அப்படியே ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும், நாயால அந்த இடத்துல திருட்டு தவிர்க்கப்பட்டிருந்தாலும் கூட நாயால ஏற்படக்கூடிய பாதிப்போடு ஒப்பிடும் போது அதனுடைய ரெக்கார்டு என்ன, அதனுடைய எண்ணிக்கை என்ன? நாய் பிரியர்கள் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நாயை யாருமே இங்க வெறுக்கல, நாயை கொல்லணும் அப்படிலாம் யாரும் இங்க சொல்லல. பராமரிப்பு இல்லாத தெருவுல சுற்றக்கூடிய நாய்கள், அதே சமயம் அச்சுறுத்தக்கூடிய நாய்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒரு தெருக்கு ஒரு நாய் 2 நாய் இருந்தா பரவாயில்ல, 10-15 நாய் இருந்தா எப்படி சமாளிக்க முடியும்? வண்டியில போக முடியல, நம்ம தெருவுல நம்ம சுதந்திரமா நடமாட முடியல, குழந்தைங்களை தனியா பக்கத்து வீடுகளுக்கு கூட அனுப்ப முடியல. அப்படியான ஒரு நிலையெல்லாம் பல தெருல பல இடங்கள்ல இருக்கு. பராமரிப்பு இல்லாம தெருவுல சுற்றக்கூடிய அது போன்ற தெருநாய்களை காப்பகங்களை விடணும் அப்படின்னு ஆகஸ்ட் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுக்குது. அந்த உத்தரவுக்கு பிறகு நாய் பிரியர்கள் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. எவ்வளவு பிரபலங்கள் கண்ணீர் விட்டு போஸ்ட் போடுறாங்க, நாய்க்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி போர்டு தூக்குறாங்க, களத்துல இறங்குறாங்க, போராடுறாங்க. ஆனா இதே நாய் பிரியர்கள் அதிகமான நாய்க்கடி சம்பவங்கள் நடக்கும்போது, அதிகமாகும் போது ஏன் மௌனமா இருக்காங்க? இந்தியாவில் 2024 37,17,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாயிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே சமயம் அதே ஆண்டுல 2024ஆம் ஆண்டுலயே தமிழ்நாட்டில் மட்டும் 4,80,483 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2023 4,41,804 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு முதல் 3 மாதம் ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1,18,000 நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருக்கு. 1,18,000 பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்ப இத்தனை நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருக்கு. தினம் செய்திகளை, பல வீடியோக்களை பாக்குறோம். நாய்க்கடியால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற காணொலிகளை நம்ம தினம் பாக்குறோம். அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் வரலையா? இந்த நாய் மனித மோதலை குறைக்கிறதுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது நாய் பிரியர்கள் களத்துல இறங்கியிருப்பாங்களா, போராடி இருப்பாங்களா? இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு எப்படி விழிப்புணர்வு கொடுக்கிறது, நகராட்சிகள் என்ன செய்யுது, என்ஜிஓக்கள் என்ன செய்யுது, என்னைக்காவது போராடி இருப்பாங்களா? பெரும்பாலும் இந்த நாய் பிரியர்களா இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், நாய் என்னோட குழந்தை மாதிரி, அதுக்கு நான் பிஸ்கட் போடுவேன், தெருவில் சுத்திட்டு இருக்கிற நாய்க்கெல்லாம் நான் பிஸ்கட் போடுறேன் அப்படின்னு சொல்றது, வீடியோ போடுறது, போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இதோட அவங்களோட கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறாங்க. மற்றபடி யார் பாதிக்கப்பட்டான, யார் வீட்டுல இளவு விழுந்தா என்ன, அதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவங்க மாதிரி தான் அவங்களுடைய பதிவுகளையும் வீடியோக்களையும் சமீபத்தில் இந்த 2 நாளா சோசியல் மீடியாவில் அதிகமா பார்க்க முடியுது. குறிப்பா இந்த ஷோ முடிஞ்சு அந்த ஷோல கலந்துகிட்டவங்களும் சரி, அதே போல இந்த ஷோவை பார்த்த பிறகு நாய் பிரியர்கள் போடக்கூடிய சில பதிவுகளையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு சில பதிவுகளை பார்க்கும்போது ஏன் இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நாய் குறுக்க வரும்போது விபத்து நடக்குதுன்னு சொல்றீங்க, அப்ப குழந்தை குறுக்க வரும்போது விபத்து நடக்குது, அதனால குழந்தைங்களை அப்புறப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வியும் லாஜிக்கா தானே இருக்கு அப்படின்னு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. எவ்வளவு உணர்ச்சியற்ற ஒரு முட்டாள்தனமான வாதம். நீங்க நாய் பிரியர்கள், நாய்க்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா நாய் மேல வெறுப்புகளை விதைச்சிட்டு இருக்கீங்க. இதை தெரிஞ்சே செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களான்னு தெரியல. எப்படி கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு இனத்தையும் கண்டதை மெஞ்சு தெருவுல தெரியக்கூடிய ஒரு இனத்தையும் எப்படி ஒப்பிட முடியும்? யாரால ஆபத்து அதிகம்? நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற வாதமே எதனால எழுந்தது அப்படின்னா, வெறுமனே வண்டியில போறாங்க, குறுக்க நாய் வருது, அதனால இந்த நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லல. நாய்களால பல நோய்கள் பரவுது. முக்கியமா நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமா நடக்குது, மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் இதை உச்சநீதிமன்றமே தானா எடுத்து விசாரிச்சு சில உத்தரவுகளை ஆகஸ்ட் 11ஆம் தேதி கொடுத்தது. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் பேசுறாரு, நாய்க்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுமா? என்ன ஒரு அறிவாளித்தனமான பேச்சு! எவ்வளவு குழந்தைங்க நாயினால பாதிக்கப்படுறாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன், திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர்ல தொட்டில குழந்தைய தூங்க போட்டுட்டு அந்த அம்மா வேலை செய்யறாங்க. கிச்சன்ல வேலை செய்யும் போது இந்த தெருநாய் உள்ளர அந்த குழந்தைய கவ்விக்கிட்டு போய் கடிச்சு வச்சிருது. அப்ப அந்த நாய்க்கு தெரியலையா அது குழந்தைன்னு? இந்த ஷோல கலந்துகிட்ட ஒரு சிலர் அப்புறமா பதிவுகள் போடுறாங்க. கோபிநாத் மேல ஏகப்பட்ட வன்மத்தை கக்குறாங்க, கோபத்தை காட்டுறாங்க. உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, சில கேள்விகளை எதிர்த்து கேட்டார் அப்படிங்கறதுனாலே அவர் மேல இவ்வளவு கோபத்தை காட்டுறீங்க. அப்ப தன்னோட கண்ணு முன்னாடி தன்னோட குழந்தைய நாய் கடிச்சு கொதறுது, குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த அப்பா நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாரு.
ஒருத்தர் சொல்றாரு அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய மருத்துவமனையில எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு அவ்வளவு வருத்தத்தோட பதிவிடுறாரு. அவங்களுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்காக நாங்க வருத்தப்படுகிறோம், உங்களோட ஃபீலிங்ஸ் எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஜீவகாருண்யம் அப்படிலாம் பேசுறீங்களே, அப்ப அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு கோபம் வரணும். நீயா நானா நிகழ்ச்சியில இப்படி கேட்டுட்டாங்க, எடிட் பண்ணாத வீடியோவை போடணும் அப்படிலாம் பொங்கக்கூடிய நீங்க நாய் ஏன் கடிக்குது, என்ன பிரச்சனை, நாய் மனித மோதல் எதனால நடக்குது, அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு நாய் குழந்தை மாதிரி அப்படின்னு குழந்தையோட நாயை ஒப்பிடுறது, அதுக்காக கவிதை எழுதுறது, என்ன பேச்சு இதெல்லாம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுக்கறாங்க இந்த நாய் விவகாரம் தொடர்பா. என்சிஆர் பகுதியில, அதாவது டெல்லியோட தலைநகர் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய பகுதியில சுற்றி திரியக்கூடிய திருநாய்களை, பராமரிப்பு இல்லாத திருநாய்களை காப்பகங்களை விடணும் அப்படிங்கறதா முக்கியமான அந்த உத்தரவு. முதற்கட்டமா 5000 நாய்களுக்கு தங்குமிடங்கள் 6 to 8 வாரங்கள்ல அமைக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க. சிசிடிவி கேமராக்கள் அமைக்கணும், இந்த காப்பகங்கள்ல இருந்து நாய் மறுபடியும் வெளியில வராததா உறுதி செய்யணும், இப்படியான உத்தரவுகளை கொடுக்கறாங்க. இந்த உத்தரவு எதனால கொடுக்கறாங்க? உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்திலேயே ரேபிஸ் நோயால பாதிக்கப்படக்கூடிய மொத்த மரணங்கள்ல 36% இந்தியாவுல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எனவே டெல்லியில அதிகமா குழந்தைங்க, முதியவர்கள், பார்வையற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில தான் நீதிமன்றம் இதை தானாவே எடுத்து இந்த வழக்கை விசாரிச்சு சில உத்தரவுகளை கொடுக்குது. இந்த உத்தரவுக்கு நாய் பிரியர்கள், ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏபிசி விதிகள் 2023 பின்பற்றல, இது தெருநாய்கள் மீதான வன்முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏபிசி அப்படின்னா என்ன? இந்த 2023 ஏபிசி விதி என்ன சொல்லுது? ஏபிசி அப்படிங்கிறது அனிமல் பர்த் கண்ட்ரோல். நாய்களை ஸ்டெரிலைசேஷன் செய்யணும், இனப்பெருக்க கட்டுப்பாடு சிகிச்சை கொடுக்கணும், ரேபிஸ் தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே இடத்துல அந்த நாய்களை விடணும், நாய்களை கொல்லக்கூடாது, மனித நாய் மோதலை குறைக்கணும் அப்படின்னு இந்த ஏபிசி விதிகள் சொல்லுது. முதன்முறையா இந்த ஏபிசி திட்டத்தை, இந்த விதிகளை எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2001, 2023 இந்த விதியில திருத்தம் பண்றாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு, நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எதனால இந்த சம்பவம் தொடருது அப்படின்னா, இந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்தல, எந்த பகுதியில எத்தனை நாய்கள் இருக்கு அப்படிங்கறதே சரியா கண்காணிக்க முடியாத ஒரு நிலைமை, இனப்பெருக்க கட்டுப்பாடு சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சை செய்யறதுல சிக்கல், இந்த திட்டத்துக்கு போதிய நிதி ஒதுக்காதது, சில இடங்கள்ல இந்த ஏபிசி விதிகளை பின்பற்றாம வேக்சின் கூட போடாம நாய்கள் அப்படியே விட்டுடுறது, தெரு நாய்களை பிடிக்கும் போது இந்த நாய் பிரியர்கள் பிரச்சனை பண்றது, சுகாதார சீர்கேடு, கண்ட இடத்துல உணவுகளை கொட்டுறது, குப்பைகளை கொட்டுறது, இதனால இந்த ஏபிசி திட்டம் இருந்தும் நாய்கள் பிரச்சனை, நாய்க்கடி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரு உத்தரவு கொடுக்குது, நாய்களை காப்பகங்கள்ல விடணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ப. சிதம்பரம் போன்றவர்கள் இந்த உத்தரவுக்கு, உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும், முதியவர்கள் பாதுகாப்பா இருக்கணும், தெருக்கள் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மத்த நகரங்களையும் நீங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில நாய்ப்பிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் இதுக்கு பெருசா பிரச்சனை பண்ணதுனால இந்த உத்தரவை மாற்றி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மறுபடியும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுக்குது. இதுக்கு இடையில தான் இந்த நியானா நிகழ்ச்சி நடக்குது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த ஷோவை பதிவு பண்றாங்க. அப்ப கோபிநாத் கேட்கிறாரு, நாய்க்கு தான் வேக்சின் போடுறாங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் கவர்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுது, அப்ப எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நாய்களை கொன்னுடுவாங்களோங்கிற பயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளவு நாய்க்கடி சம்பவம் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, குழந்தைங்களை கண் முன்னாடி பறி கொடுத்திருக்காங்க, அப்ப அதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? நாய் மேல காட்டக்கூடிய அதே அக்கறையில கொஞ்சமாவது குழந்தைங்க கிட்டையும் காட்டணும். மக்களுக்கு தெரியாது நாய்களுக்கு ஏபிசி விதிகளை பின்பற்றணும், இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ஆனா நாய் பிரியர்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீங்க அந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியதானே, நீங்க களத்துல இறங்கி போராட வேண்டியதானே. நகராட்சிகள் என்ன செய்யுது? ஏபிசி விதிகளை பின்பற்றுங்க. என்ஜிஓக்கள் என்ன செய்யறீங்க? இந்த விதிகளை முறையா பின்பற்றுங்க, நாய் மனித மோதலை குறைங்க அப்படின்னு நீங்க களத்துல இறங்க வேண்டியதானே. நீங்களும் அவங்களோட கை கோர்த்து இதெல்லாம் பண்ண வேண்டியதானே. இந்த வழிகாட்டு முறைகள் எல்லாம் நீங்களும் செய்ய வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு நாய் பாஷையை தெரிஞ்சுக்கோங்க, நாய் இப்படி குலைச்சா இதுக்கு இப்படி அர்த்தம், நாய் அப்படி குலைச்சா அதுக்கு அப்படி அர்த்தம், நீங்களும் கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்றதுனால மட்டும் இதுக்கு தீர்வு காண முடியுமா? உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ஒவ்வொரு மூளை முடுக்களையும், ஒவ்வொரு தெருளையும், ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சவாலான விஷயம். அப்ப கவர்மெண்டோட நீங்களும் கை கோர்க்கணும். வெளியில ஒரு கேட்டு, அந்த கேட்டுக்குள்ள ஒரு கேட்டு, அதுக்குள்ளார ஒரு கேட்டு அப்படின்னு நாயை வளர்க்கிற உங்களுக்கு தெரியாது. வீடு இல்லாம, வாசல் இல்லாம, சாலையோரம் படுத்திருக்க கூடிய மக்களுக்கு நாய்னால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த ஏபிசி விதிகள் இருக்கு. அப்படி இருந்துமே இந்த நாய் பிரச்சனை இருக்கே, அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க விவாதம் பண்ணிருக்கீங்களா? அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா? பணியாளர்கள் பற்றாக்குறையினால, நிதி சுமையினால பல நகராட்சியால இந்த ஏபிசி திட்டங்களை முழுமையா செயல்படுத்த முடியல. ஏன்னா இவங்க ஒரு நாய்க்கு ஏறக்குறைய 2000 ரூபாய் செலவு பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு சென்னையில 20,000 நாய் அப்படின்னு வச்சு வருஷத்துக்கு 5000 நாய்களுக்கு ஏபிசி பண்ணணும் அப்படின்னா ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் செலவாகும். மறுபடியும் அடுத்த வருஷம் அடுத்த 5000 நாய்களுக்கு ஏபிசி விதிகளை ஃபாலோ பண்றதுக்குள்ளர
எவ்வளவு பேர் நாய்க்கடியால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த ஷோல பேசும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த நாய் பிரியர்களே பராமரிப்பு இல்லாம சுற்றி திரியக்கூடிய திருநாய்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு காண முடியும் அப்படின்னு. அதை பண்ண வேண்டியதானே? எத்தனை பேர் அதை பண்றாங்க? ஆகஸ்ட் 22 உச்சநீதிமன்றம் தன்னோட உத்தரவுல என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டெரிலைசேஷன் மற்றும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட திருநாய்களை மீண்டும் பிடிக்கப்பட்ட இடத்திற்கே விடணும். ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்டுள்ள நாய்களை மட்டும் விடக்கூடாது. பொதுவெளியில தெருக்கள்ல நாய்களுக்கு உணவு தரக்கூடாது. தெருவோர நாய்களுக்கு உணவு தரவங்க அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் தரணும் அப்படிங்கிற சில உத்தரவுகளை கொடுக்குறாங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பா எல்லா மாநிலத்துக்கும் அவங்க நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு நிலுவையில இருக்கு. இந்த உத்தரவுக்கு பல பேர் ஆதரவு தெரிவித்தாலும் சில பேர் சில சந்தேகங்களை கிளப்புறாங்க, சில கேள்விகளை எழுப்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஏபிசி விதி இருக்கு. அப்படி இருந்துமே இந்த நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமா நடக்குது. எனவே இந்த உத்தரவுக்கு பிறகும் இந்த வழிகாட்டு முறைகளை முழுமையா செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாகும்? மறுபடியும் வேக்சினேஷன் போடாம இந்த நாய்களை தெருவிலே விட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற சந்தேகம் தான். அப்ப நாய் பிரியர்கள் என்ன செய்யணும்? ஸ்டெரிலைசேஷன் செய்யப்படாத, தடுப்பூசி போடப்படாத நாய்கள் எதது அப்படின்னு அடையாளம் கண்டு அதை என்ஜிஓக்களுக்கும் நகராட்சிகளுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு உதவி பண்ணலாம். இது ஒரு தன்னார்வ சேவையா பண்ணலாம். அதாவது நாய் பிடிக்கிறது, அதை பராமரிக்கிறது, காப்பகங்கள்ல நாய்களை விடும்போது அதுக்கு உணவு கொடுக்கறது, இதுக்கான செலவுகள்ல அவங்களும் பங்கெடுத்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் சொல்றாரு, நாய்களை தனியா கொண்டு போய் விடலாம், அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது நாய் பிரியரான ஒரு நடிகை பேசுறாங்க. அப்ப அதுக்கு வேக்சின் போடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போடுறாங்க. இப்பதான் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை கொடுத்திருக்குல்ல. எனவே நீங்க நகராட்சிக்கு உதவி பண்ணுங்க, என்ஜிஓக்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து வேலை பாருங்க. இந்த நாய் மனித முதல்ல குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து தீர்வை பாருங்க. முடிஞ்சா பராமரிப்பு இல்லாம தெருவில் சுத்தி திரிகிற தெருநாய்களை 2-3 நாய்களை உங்க வீட்டுல தத்தெடுத்து வளர்த்து பாருங்க. உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு முறைகளை காலத்துக்கும் பின்பற்றணும். அப்படி பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. எனவே அந்த கேள்விக்கு தீர்வா நீங்க இந்த நகராட்சியும் என்ஜிஓக்களும் இதை செய்தா, இந்த வழிகாட்டு முறைகளை அவங்க முறையா பின்பற்றாங்களா அப்படின்னு சொல்லி அதை செய்யல அப்படின்னா அதை செய்ய வைங்க, புஷ் பண்ணுங்க. எனவே நாய் பிரியர்கள் அப்படிங்கிறவங்க நாய்க்கும் மனிதனுக்குமான மோதலை குறைக்க என்ன வழியோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவர்களையே புண்படுத்துறது, புரிச்சுக்காம பேசுறது, நாய்கள் மேலேயே வெறுப்பு வர மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒண்ணு வழிகாட்டு முறைகளை முறையா பின்பற்ற அரசாங்கத்துக்கு உதவியா இருங்க, அல்லது பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இல்லைங்க. ரெண்டுக்கும் இடையில நின்றுட்டு 2 பேருக்கும் இடையூறா நிக்காதீங்க.